ஹெல்த் குரு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்னைசோஃபேனியா அப்படின்ற மாதிரி ஒரு டாபிக்க பார்த்திருந்தோம்ல. ஆனா வீட்ல பெட்ஸ் வளர்க்கறதுனால, குறிப்பா கேட்ஸ் வளர்க்கறதுனால ஸ்னைசோஃபேனியா அப்படின்ற நோய் வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஆய்வுகள்ல சொல்லியிருக்கிறாங்க. இது என்ன, இது எப்படி இது சாத்தியமாகும், அதே மாதிரி பெட்ஸ்னால எப்படி நம்மளுக்கு ஸ்னைசோஃபேனியா வரும் அப்படின்றது எல்லாத்தையுமே இந்த வீடியோல ஃபுல்லா தெரிஞ்சுக்கலாம். எல்லாருக்குமே பெட்ஸ் அப்படின்றது ஒரு மன நிம்மதியை தரக்கூடிய விஷயமா தானே இருக்கு. ஆனா பெட்ஸ்னாலே மனநோய் வருது அப்படின்னு சொல்றது நம்மளுக்கு ரொம்ப அதிர்ச்சியான விஷயமா தான் இருக்குல்ல. இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே யோசிக்க தோணும்ல. அதுக்கு முன்னாடி பெட்ஸ் லவருக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம பெட்ஸை தூக்கி கொஞ்சறதுனால நம்மளுக்கு ஏதாவது தோல் நோய் வருதா அப்படின்றத டெஸ்ட் பண்ணிக்கணும். அப்படி டெஸ்ட் பண்ணாமலே இருந்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த தோல் நோய் சரியாகாமலே இருக்கும். அது மட்டும் இல்லாம எப்படிதான் இந்த தோல் நோய் வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கும் போது நீங்க பெட்ஸை ஆபேஸா வீட்ல அம்மாங்க பிள்ளைகளை சந்தேகப்படுவாங்களா, அத மாதிரி தானே நம்ம பெட்ஸை சந்தேகப்பட மாட்டோம். அப்படி சந்தேகப்படாம இருக்கும்போது நம்மளுக்கு, நம்மளோட உயிருக்கும் நம்மளோட சார்ந்தவங்களுக்கும் நிறைய பிரச்சனை வருது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. பெட்ஸ் அப்படின்னாலே நிறைய பேர் இப்ப அவங்க வீட்ல டாக் வளர்க்குறாங்க அப்படின்னா அது டாக்னு கூட சொல்ல மாட்டாங்க. அதுக்கு ஒரு பேர் வச்சிருப்பாங்க, அதுக்கு ப்ராப்பரா சாப்பாடு கொடுத்துருப்பாங்க, அதுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா கிளினிக் கூட்டிட்டு போவாங்க, அதுக்கு மந்த்லி ஆனா அதோட செலவுகள் அப்படின்றதுக்கு தனியா பிரிச்சு வச்சுப்பாங்க. அடிக்கடி அதுக்கு டிப்ரெஷன் ஆகும் அப்படின்னு சொல்லி டிராவல்லாம் பண்ண ஆரம்பிப்பாங்கல்ல. சோ அப்படி இருக்கும் போது கேட்ஸா இருந்தாலும் சரி, டாக்ஸா இருந்தாலும் சரி, இந்தியால மட்டும் இல்லாம வேர்ல்டு வைடாவே எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு பெட்டா தான் இருந்துட்டு இருக்கு. கேட்னால ஸ்னைசோஃபேனியா அப்படின்னு ஒரு நோய் வரும் அப்படின்னு சொல்லி நிறைய ஆய்வுகள் சொல்றாங்க. ஸ்னைசோஃபேனியா என்ன அப்படின்றத நம்ம முன்னாடி வீடியோல பேசியிருந்தோம். இருந்தாலும் அதுக்கான சின்ன டீடைல்ஸ் என்ன அப்படின்னா, ஸ்னைசோஃபேனியா அப்படின்றது ஒண்ணும் இல்ல, ஒரு மனச்சிதைவு நோய். அதாவது 3 படத்துல தனுஷ்க்கு இருக்கும்ல, அதுதான் மனச்சிதைவு நோய். நம்ம என்ன பண்றோம், எங்க இருக்கோம், யார்கிட்ட பேசுறோம், ஆர் நம்மளுக்கு ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி பயப்படுறது கூட ஸ்னைசோஃபேனியாவோட சிம்டம்ஸ் தான். இந்த ஸ்னைசோஃபேனியா கேட்ஸ்னால தான் மெயினா வருது அப்படின்னு சொன்னாலும் அப்ப டாக்னால வராதா அப்படின்னு கேட்கும் போது இல்ல. இந்த ஸ்னைசோஃபேனியா அப்படின்றது எப்படி வருது அப்படின்னா, ஒரு பாரசைட் டோசோபிளாஸ்மா அப்படின்னு சொல்லி ஒரு பாரசைட் நம்மளோட கேட்டோ இல்ல டாகோ இறைச்சிகளை பாயில் பண்ணாம சாப்பிடும் போது அது பூச்சியா கன்வெர்ட் ஆகி அவங்களோட பாடியில ஒரு பூச்சி மாதிரி ஃபார்ம் ஆகுது. அந்த பூச்சி நம்மளோட உடம்புல நம்மளுக்கு தெரியாமலே நம்ம கேட்ஸையோ இல்ல டாக்ஸையோ கொஞ்சும் போது நம்மளுக்கு தெரியாமலே நம்மளுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா அது நம்மளுக்கு தெரியாம நம்மளோட பாடிக்குள்ள ஒன்ஸ் போயிடுச்சு அப்படின்னா டைரக்டா நம்மளோட பிரெயின்ல இருக்கிற நர்வ்ஸ் அட்டாக் பண்ணுமா. பிரெயின்ல இருக்கிற நர்வ்ஸ் அட்டாக் பண்ணும்போது இது ஸ்னைசோஃபேனியா ஆகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்ற மாதிரி ஆய்வுல சொல்றாங்க. இந்த ஸ்னைசோஃபேனியா அப்படின்றது சரியாகக்கூடிய விஷயமா அப்படின்னு கேட்டாலும் நம்ம சம்பந்தமே இல்லாம நம்மளுக்கு எதுக்குடா ஒரு மனச்சிதைவு நோய் வரணும் நம்மளோட பெட்ஸ்னால அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிப்பீங்க. ஆனா இதுக்கான பிரிகாஷன்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி இப்ப தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட கேட்ஸ் அண்ட் டாக்ஸ், அதாவது நம்ம வீட்ல வளர்க்கக்கூடிய பெட்ஸ் எதுவா இருந்தாலுமே இது மூலமா அந்த பாரசைட் நம்மளுக்குள்ள வரதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன் அப்படின்னா நம்மளோட பெட்ஸ் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம வீட்ல இருக்கிற ஒரு குழந்தை மாதிரி தானே வளர்ப்போம். நம்மளோட குழந்தை சோஃபால உட்கார்ந்தா நம்ம கிளீன் பண்ணுவோமா? கண்டிப்பா மாட்டோம். ஆனா அப்படி இருக்கும் போது இந்த பாரசைட் அப்படின்றது நம்மளோட பெட்டுக்கு இருந்தாலுமே அது தன்னைத்தானே கிளீன் பண்ணிக்க நினைக்குமே தவிர அது நம்மளுக்கு டிடெக்ட் பண்ணாது. கரெக்டா? ஏன்னா அதை நம்மளே பார்த்து கண்டுபிடிக்கும் போதுதான் என்ன நினைப்போம், ஒரு உண்ணி மாதிரி வந்திருக்கு, இல்லைன்னா ரெய்னி சீசனால ஏதோ ஒரு பூச்சி வந்திருக்கு அப்படின்னு நினைச்சு நம்ம சாதாரணமா விட்டுருவோம். ஆனா அது நம்மளுக்கு தெரியாமலே நம்மளோட சாப்பாட்டுலயோ இல்ல நம்மளோட பாடிக்குள்ள போச்சு அப்படின்னா முன்னாடியே சொன்ன மாதிரி மூளையில இருக்கக்கூடிய நரம்புல அது அட்டாக் பண்ணுச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஸ்னைசோஃபேனியாவா அது மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மனச்சிதைவு அப்படின்றது எதனால நடக்குது அப்படின்னா நம்ம ஓவர் திங்க் பண்ணும் போது நம்மளோட மைண்ட் நம்மளுக்கான கண்ட்ரோலை இழக்கும் போதுதான் இந்த ஸ்னைசோஃபேனியா அப்படின்ற ஒரு விஷயம் நடக்குதுல்ல. அந்த மாதிரிதான் நம்மளோட மைண்ட்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் நடக்கும் போதும் நம்மளுக்கு அது மனச்சிதைவு நோயா மாறுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. 2017 லண்டன் யூனிவர்சிட்டியில இதுக்கான ஆய்வு நடந்த போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, கண்டிப்பா பெட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லல. ஆனா பெட் இருக்கிறவங்களுக்கும் பெட் இல்லாதவங்களுக்கும் இந்த ஆராய்ச்சி நாங்க பண்ணி பார்க்கும்போது பெட்ஸ் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மனச்சிதைவு நோய் அப்படின்றது அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்றோம். ஸோ வீட்ல நீங்க பெட்ஸ் வளர்க்குறீங்க அப்படின்னா அதுக்கான ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வளங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வீட்ல பெட்ஸ் வளர்க்க போறோம், முக்கியமா கேட்ஸ் வளர்க்க போறோம் அப்படின்னா இந்த மாதிரி ப்ரிகாஷன்ஸை இனிமேலாச்சும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு தெரியாமலே நம்ம வீட்ல இருக்கிற பெட்ஸ், அதாவது மோஸ்ட் ஆஃப் கேட்ஸ் நம்ம வீட்ல இருக்கிற குப்பையை நோண்டுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குல்ல. அதை கிளீனா வச்சுக்கணும். மெயினா குப்பை தொட்டி அந்த மாதிரியான இடத்துல
நம்மளோட கேட்ஸை வந்து போக விடாம பாத்துக்கணும். நிறைய பேர் வந்து அந்த ஹைபிரிட்ஸான கேட்ஸை வந்து வெளியே அனுப்ப மாட்டாங்க. அதாவது பெர்ஷியன் மாதிரியான கேட்ஸை வந்து வெளியவே விடாம வீட்லயே வச்சு வளர்ப்பாங்க. அப்படி இருக்கும் போது அதோட ஷிட்ஸ் எல்லாத்தையுமே வந்து அவங்களோட கையால கிளீன் பண்ற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி இல்லாம அதுக்குன்னு ஒரு ப்ரூம் ஸ்டிக் வச்சுக்கிட்டு அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நம்ம பண்ணிட்டு வரும்போது அது வந்து நம்மளுக்கு எந்த ஒரு பாதிப்பையும் தரப்போறது இல்லை. இன்னொரு மெயினான விஷயம் என்னன்னா, நம்ம தொடர்ந்து ராபிஸ் பத்தி பேசிட்டு வரோம்ல. ராபிஸ் வந்து எல்லா பெட்ஸ்னாலையும் வந்து இப்ப பரவுது அப்படின்ற ஒரு செய்தியும் வந்து நம்ம தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கோம். அப்படி இருக்கும் போது ஜெனரல் வேக்சின், இயர்லி வேக்சின், அதே மாதிரி ராபிஸ் வேக்சினும் வந்து நம்மளோட பெட்ஸ்க்கெல்லாம் கண்டிப்பா போட்டே ஆகணும். அண்ட் அதுக்கு ஏதோ ஒரு தொற்று இருக்கிற மாதிரியோ இல்ல அதுக்கு ஏதோ ஒரு ரேஷ் மாதிரி இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உடனே வந்து ஒரு பெட் டாக்டர் கிட்ட போயிட்டு இதுதான் பிரச்சனை அப்படின்றது தெரிஞ்சுட்டு அதுக்கு அந்த மெடிசன் கொடுத்து அதுக்கு சரியாகிற வரைக்கும் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட பெட்டை வந்து தூக்கி கொஞ்சாம இருக்கிறது, நம்மளோட ரொம்ப க்ளோசஸ்ல நம்மளோட ஸ்கின் கிட்ட வந்து அதை டச் பண்ணாம வச்சுக்கிறது ரொம்பவே முக்கியமா இருக்கு. ஸ்னைசோஃபேனியா பெட்ஸ்னால கூட வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா பெட்ஸ்னால வருமா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஆனா ஒரு ப்ரிகாஷனரி மெஷருக்காக நீங்க இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. முக்கியமா வந்து கேட் மாம்ஸ் அண்ட் கேட் டாட்ஸ் எல்லாத்தையுமே இது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்ப கரண்ட்ல இருக்கக்கூடிய இன்னொரு வைரஸ் என்ன அப்படின்னா அமீபா வைரஸ். இந்த அமீபா வைரஸ் அப்படின்றது எங்க இருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா சபரிமலைக்கு போகக்கூடியவங்க எல்லாருமே ஒரே தண்ணியில குளிக்கிறனால இது மூலமா இந்த வைரஸ் பரவுது அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வந்திருக்கு. இத பத்தி நம்ம நாளைக்கு விரிவா என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எங்களோட ஹெல்த் குரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.